ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடிக்கலிக்காய் எல்லாம் அறுத்து முடிச்சிட்டோம். இதில் நான் வந்து ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். வாங்க அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கறி மாதிரி இருக்கா? நத்தக்கறி மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, இவன் தாங்க நம்மால் நத்தக்கறி மாதிரி இருக்குன்றா பாருங்க. யார் கழிச்சு வலிக்கும் அர்த்தம் கொடுப்பாங்க. உத்துந்தல அறுத்து தள்ளு அப்படி நிறைய இருக்கும் இன்னும். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்துலேயே பெரிய கொடிக்கலிக்காய் மரம் இருக்குது. அந்த கொடிக்கலிக்காவை தான் இன்றைக்கி அறக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய பெரிய கொடிக்கலிக்காயெல்லாம் அறக்க முடியாது. காக்கா, குருவி, கிளி, மைனா அந்த மாதிரிலாம் கடிச்சு துப்பி போட்டால் தான் கீழே சொலையாக பொறிக்கும் கிடப்போம். இப்போ போய் கொடிக்கலிக்காய் அறக்க போகிறோம். அதான் உங்களுக்கு வீடியோவாக காட்டலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி கொடிக்கலிக்காய் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்களா, இந்த மாதிரி அறுத்துருக்கீங்களா, 90s கிட்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எங்களா கூட சேர்ந்து நீங்களும் கொடிக்கலிக்காய் சாப்பிடுங்க வாங்க. அங்கேயே இரு நம்மளாம் இங்க இருக்கணும். இந்த வீடியோ வந்து தோ வேகுது. மேல தூக்குடா தோகுது வரத்த. இரு ஒரே நிமிஷம். ரெட் கலர்ல இருக்குடா. பழம் மஜாத்தா இருக்குதல. நீ எடுங்க. அத்த தோகுது வரத்த லாட்ஸ். ஏய் முள்ள கீச்சற போறா. நீ சாமான் கழுவுடா. ஏய் கேட்ச் எத்தே இல்லையா? சொன்னால வீந்து பண்றாங்க. அங்கே இரு நீ. ஏய் யார் கழிச்சு வலிக்கும் அர்த்தம் கொடுப்பாங்க. உத்துந்தல அறுத்து தள்ளு. அதாவது செஸ் பண்றா. செஸ் நான் போட்டாதான் அது போகும். எவ்வளோ துண்டு வர்றா. இதோட நிறைய இருக்கும் இன்னும். எப்படி போய் சொல்றாங்க பத்தியா? கொடிக்கலிக்காய் மாறாடுச்சுது. கொடிக்கலிக்காய் டேஸ்ட் வந்துட்டு இது நல்லா இருந்துச்சு. உள்ள போயிட்டோன்னே மாறாடித்தானே அப்படியே போய் சொல்ற டேஸ்ட் இருந்துச்சுன்னு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொடிக்கலிக்காய் எல்லாம் அறுத்து முடிச்சிட்டோம். இதில் நான் வந்து ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். வாங்க அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொடிக்கலிக்காய் வச்சுன்னா செய்ய போகிறோம். கொடிக்கலிக்காய் கறி தொக்கு பேர் வச்சிடலாமா? அப்படிலாம் கொடிக்கலிக்காய் பொரியல் எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க. ஏய் கொடிக்கலிக்காய் கறி தொக்கு தான் இல்ல கொடிக்கலி. அந்த இதுவெல்லாம் உள்ள இருக்க சீட்லாம் யார் எடுத்து போடுவாங்க? காட்டுங்க காட்டுங்க. காட்டுற தர்ஷன. இந்த ரெண்டு காயும் பாத்துங்க. போடுங்க எல்லாம் போடுங்க. காய்ஸ், இப்போ நம்ம கொடிக்கலிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் குட்டி குட்டியாக 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு வந்து தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கொடிக்கலிக்காய் நம்ம பசங்க எல்லாம் உரிச்சானுங்கள்ல, அது வந்து அப்படியே கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் கொடிக்கலிக்காய் பொரியல் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. நாங்கள் இதை சின்ன வயசில் சொப்பு சாமான்லலாம் செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி யாராச்சும் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ எண்ணெய் காஞ்சிச்சா, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். யாருமே செய்யாத ஒரு பொரியல் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வெங்காயம் வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். வேணும்னா வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிச்சா, நம்ம நசுக்கி வச்ச பூண்டை போடலாம். காய்ஸ் இப்போ அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, பூண்டு போட்டாச்சு. அடுத்து இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் தக்காளி போட்டது வதங்கிச்சா, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிக்குதா, இப்போ வந்து நம்ம கொடிக்கலிக்காவை போட்டுக்கலாம். அப்படியே நான் முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுசாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டாக சாப்பிடும்போது அதோட சாப்பிட்ற ஃபீலிங் வந்து கறி மாதிரி இருக்கும். அதனால தான் நான் முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சேன்னா இப்போ அந்த தண்ணி கொதிக்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த கொடிக்கலிக்காய்க்கு ஏற்ற தண்ணி நான் ஊற்றிருக்கேன். கொடிக்கலிக்காய் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் அதிகமான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த கொடிக்கலிக்காய் வந்து வெந்துட்டுருக்கு, பாதி வெந்துடும். இது முக்கால்வாசி எப்படின்னா காய் மாதிரி இல்லைல்ல, அதனால் நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன். இதுலேயே இது வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலாவும் சிக்கன் 65 மசாலா, நீங்கள் சிக்கன் மசாலா இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சோண்டு காரத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கலரி விட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சுண்ட வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் கொட்டின மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சா, தண்ணியும் சுண்டிடுச்சா, இப்போ கொடிக்கலிக்காவும் நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி ஆயிடுச்சா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. கொடிக்கலிக்காய் பொரியல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். காய்ஸ், இப்போ இதை நாங்கள் செஞ்சு இப்போ ஈவினிங் டைமில் அறுத்ததுனால இப்போயே செஞ்சு ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம். சரி வாங்க எப்படி இருக்குன்னு இப்போது பெரிய பெரிய ஜட்ஜஸ் எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அது பெரிய பெரிய ஜட்ஜஸ்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒன்றா போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட சொல்லலாமா? இருங்க, முதல்ல கொஞ்சமாக போடுங்க, அப்புறம் போடுங்க. இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காரம் என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உப்பு இருக்கா பாருங்கள். ஐயோ, வாயில வார்த்தையே இல்லையா? நீங்க தர்ஷன் வாயில வார்த்தையே வரலையா? நீ எப்படி இருக்கு அது சாப்பிட்றதுக்கு? எப்படி இருக்கு? இது வெளிநாட்டுல கூட சாப்பிட்டது இல்லை. நீ வெளிநாட்டுக்கு எத்தனை வாட்டி போன? கறி மாதிரி இருக்கா? நத்தக்கறி மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, இவன் தாங்க நம்மாலு நத்த கறி மாதிரி இருக்குன்ற பாருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? நாங்கள் சொப்பு சாமான்ல இதெல்லாம் தான் சாப்பிடுவோமே. காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கள்ல, நல்லா தான் இருக்குது. நானே ஃபஸ்ட்டு நம்பலை. எப்படி சாப்பிட்டுன்னு இருக்காங்க பாருங்க. ஆனால் ஒன்று உப்பு தான் லைட்டாக கம்மியாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டுன்னா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கொடிகளுக்கு அறுத்து எல்லாத்தையும் பிரித்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம். சாப்பிடும் போதே நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கொடிக்கலிக்காய் பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.